ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி உளுந்தில் இனிப்பு காரம் 2 வகையிலையும் வடை சுடலாங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 1/4 கிலோ உளுத்தம்பருப்புங்க, குண்டு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். இன்னொரு கப்பில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, ஏலக்காய் தண்ணியில் ஊற வைக்கிறேன். அப்புறம் பச்சரிசி 1 டீஸ்பூனு, இது 3யும் ஊற வைக்கிறேன். ஏலக்காவை இனிப்பு வடைக்கு மட்டும் அதை எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா 1 மணி நேரம் ஊறினப்புறம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு நல்லா தள்ளி விட்டு அரைக்கணுங்க. நல்லா புசு புசுன்னு வருங்க. இப்போ இனிப்பு வடைக்கு ஏலக்காய், 1 வாழைப்பழம், 3/4 எந்த உளுந்து எதில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நல்லா தள்ளி விட்டு ஆட்டணும். அது புசுன்னு வர்றப்போ முக்கால்வாசி ஆட்டினப்புறம் இந்த கடலைப்பருப்பையும் பச்சரிசியும் மட்டும் இதில் உளுந்தில் போட்டு ஆட்டுறேங்க. இதுக்கு நல்லா அரைப்பட்டதும் கொஞ்சம் பாதி அளவு உளுந்து மாவை எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரியே எடுத்துட்டு மீதி இருக்கிற உளுந்தில் கூடவே சர்க்கரை, அந்த ஏலக்காய், ஊற வச்ச ஏலக்காய், ஒரு பூவம்பழம் தாங்க எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் பாதி அளவு போட்டால் போதும். சர்க்கரை 3/4 கப் அளவு, 3/4 டம்ளர், அதாவது உளுந்து எடுத்த டம்ளரில் அது 3/4 கப் அளவு நம்ம போட்டு ஆட்டி உடனே அதிகமாக ஓடக்கூடாது. சர்க்கரை போட்ட அப்புறம் நீத்து போயிடும், அதனால் சீக்கிரமாக எடுத்துடணுங்க. இப்போ கார வடைக்கு கார உளுந்துக்கு சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி பொடி மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சு இது எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த உளுந்து மாவை, அதை கூட சேர்த்துட்டு கூடமே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உப்பு நம்ம அந்த இதுலேயே இஞ்சி பச்சை மிளகா போட்டப்பவே நம்ம சேர்த்துட்டோம், அதனால் உப்பு தேவையில்லை. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி இனிப்பு வடைக்கு நம்ம எடுத்துருக்கோம்ல, அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஆயில் வச்சுருக்கேன். அது காயறதுக்குள்ளே பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்குங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் சன்னமாக ஓட்டை வச்சு அதை அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், எடுத்து ஓட்டை வச்சு இப்படியும் போடலாம், இல்லை வாழை இலையில் போட்டும் போடலாம். எண்ணெய் அதிகமாக காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணெய் அதிகமாக காஞ்சி இருக்கக்கூடாது வேகிறப்போ, வடை வேகிறப்போ, இல்லைன்னா அது கலரே மாறி போயிடும் கருப்பாக. அதனால் கோல்டு ப்ரௌனில் வரணுன்னா நம்ம ரொம்ப மீடியமில், எண்ணெய் காஞ்சதும் உடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். பொறுமையாக மெதுவாக வேக வச்சா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அரிசி மாவு கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீ கடையிலெல்லாம் மைதா மாவு சேர்க்குறாங்கங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்க, இந்த மாதிரி திருப்பி போட்டு அடுப்பு சிம்பிளையே தான் இருக்குது. இது இந்த அளவு வெந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். பொறுமையாக வேக வைக்கணுங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது எடுத்து வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க. ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்தது இப்போ உளுந்து கார வடை போடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒரு உருண்டை எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை, கட்டை விரல் இப்போ செஞ்சேன்ல அது மாதிரி ஒரு ஓட்டை சென்டரில் போட்டு ஈஸியாக எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டால் சீக்கிரமாகவும் ஆகிடும், அந்த ஷேப்பும் நமக்கு வந்துடும். கட்டை விரலில் சென்டரில் ஓட்டை போடணும். அதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் தான். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா வடையும் நாம் போட்டு எடுத்துடலாம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் நான் போட்டு ரெசிபீஸு, ரங்கோலிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் போட்டு எடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இனிப்பு வடை. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இது கார வடை.
காரவடையும் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.